பார்வதி அம்மா, மதுரை மீனாட்சி மீனாட்சி பேசுறேன்டா. என் என் ஈசன் கல்யாணம் முடிக்கிறதே பிரச்சனை. என் பிள்ளைய பெத்த மதுரை கோட்டை அரமனை கோட்டைக்குள்ள பெற்றதும் அதை வளர்த்ததும் ரொம்ப கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு இருந்தேன். அது 1800 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரை கோட்டை சிம்பிளாக தான் இருக்கும். அரமனை, சின்ன அரமனை. அதுக்கப்புறம் பூரா மானிட பிறவிய, பூரா மனைவிய சுத்தமாக தூயமாக வளர்க்கணும்னு அங்கேயே போட்டு வந்தார். ராமநாடுல அது பெரிய கதை. இங்கே மதுரை கோட்டைக்குள்ள கடைசி அத்தியாயத்தில் கல்யாணம் முடிக்கிற டைமில் அவமானப்படுத்தினான் மதுரை கோட்டையில். கால் சஜா முடிஞ்சு வச்சு என் பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பெற்று இவரே தூக்கி மாற்றி கொண்டு போய் எங்கெங்க அவர் 7 செம்மோ 2 பிள்ளைய கஷ்ட கருமாயப்பட்டுத்தேன் கொண்டு வந்திருக்கார். கால் சத்தியம் நாகராஜன் மட்டும் கழுத்தில் ஒரு தலை கழுத்து கிடப்பான். 5 தலையோட ஈசனுக்கு கழுத்தில் இருந்தாண்டா 5 தலை இறக்கி விட்டு அவர் ஒரு வேதத்தை மந்திரத்தை படிச்சு கொண்டு இருக்கல 4 தலைய கிள்ளிட்டான். ஒத்த தலை கிள்ளிடுவான்னு கழுத்துல போட்டு சிட்டா பறந்துட்டார். 7 ஜெம்மாச் பூமியில இறங்கி. கால் சத்தியம் அழிவுதான். இன்னைக்கு வரைக்கும் போட்ட கணக்கில் சிவன் என் ஈசன் பரமசிவன் குடும்பத்தை அவமதித்ததுக்கு பூமியே பிளக்கும் கடல் கொந்தளிப்பு அள்ளி எரியும். கடவுள் படைச்ச குடும்பத்தை அவமதித்துட்டான் மாநில பிறவி. இதனால அதுகளே தண்டனை கொடுக்கும். முக்கால் சத்தியம் பொம்பளை பிள்ளைக்கு நியாயத்தை கொடுத்துட்டார். அதுக்கு நியாயம்தான். அது எப்பொழுதுமோ எங்கேயுமே மானிட பிறவிகள் எல்லாம் கிடக்கிறதெல்லாம் நியாயத்தை கேட்டு போராடி கொண்டே இருக்கு பொம்பளை பிள்ளைகள். அதுக்கு தீர்வு வர்றது இனிமேல் தீர்வு வரும். முக்கால் சத்தியம் அதே நியாயத்தை பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம்.